நாம் எப்போதும் நம் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். யாரையும் நீங்கள் அவதூறு பேசாதீர்கள், புறம் கூறாதீர்கள். அது மன அழுக்கை அதிகமாக்கிவிடும். அது பெரும் தவறு. புற அழுக்கை நீக்கி உடல் குளித்து வருபவர் புத்துணர்ச்சி பெற்று புது பொலிவு அடைகின்றனர். அதுபோலவே மன அழுக்கை நீக்கும் போது, மனது சுத்தமாகும் போது அது பளிங்கு போல் அப்பழுக்கற்று பிரகாசமாக ஜொலிக்கிறது. நாம் தவறு செய்யாத ஒருவனை தண்டிக்கும் போதும், அவனை தேவையற்ற ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக்கும் போதும் அவனது கர்ம வினைகளை முழுவதுமாக நீக்கப் பெறுகிறான். அவனை நீங்கிய கர்மபலன் உன்னை வந்து சுற்றிக் கொள்கிறது. இப்படி ஒருவன் பழிபாவங்களை செய்வதன் மூலம் மற்றவர்களின் கர்ம பலன்களை இவனை ஏற்றுக்கொண்டு அவனை விடுவித்து விடுகிறான். அதே சமயம் பிறர்க்கு நல்லது செய்து உதவிகள் பல செய்யும் போது நம் பூர்வ ஜென்ம கர்ம கெடு பலன்களையும் விடுகிறார். எனவே நாம் எல்லோரும் நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும். அப்படி முடியாமல் போனால் யாருக்கும் தீமைகள் செய்யாமல் இருக்க வேண்டும். மனம் உடைந்து போகாதே. கேட்டது உனக்கு கட்டாயம் கிடைக்கும். அப்படி கிடைத்ததும் உன்னோடு எப்போதும் நிலைத்து நிற்கும். அவ்வாறே நிலைத்து நிற்க செய்வேன், இது உறுதி. இனி நல்லது மட்டுமே நடக்கும். நீ வேண்டியது எல்லாம் கிடைக்கும். உனக்கு பக்கத்துணையாய் நான் என்றும் இருப்பேன். இனி நீ பயப்படாதே, தைரியமாக இரு. நீ மகிழ்ச்சியோடு எதிர்காலத்தில் வாழப்போகிறாய். கட்டாயம் அவ்வாறு நான் உன்னை வாழ வைப்பேன். நீ என்ன தேடுகிறாயோ அதை நான் உன் கையில் கிடைக்க செய்வேன். ஆகவேதான் வெகு சீக்கிரத்தில் நீ உன் வாழ்க்கையின் குறிக்கோளை எய்துவாய். உன் முயற்சிகளையும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு. என்றைக்கும் நீ என் குழந்தைதான். உன் மனதில் எப்போதும் பயம் இருக்கிறது. நான் உனக்கு பக்கத்துணையாய் இருக்கும்போது நீ ஏன் பயப்பட வேண்டும்? இனி எதற்கும் பயப்படாதே. இன்று யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் அதற்காக மனம் உடைந்து வீழ்ந்து போகாதே. நாளை அவர்களுக்கே நீ உதவும் வகையில் சிறப்போடும் சீரோடும் வாழ வைப்பேன். உன் வாழ்க்கையில் இருந்த தடை கற்களை எல்லாம் படிக்கட்டுகளாக மாற்றிவிட்டேன். இனிமேல் வெற்றி உனக்குத்தான். இப்போது நான் உன்னிடம் வந்து இருக்கிறேன். என்னை பற்றி கொள்ளுங்கள். நீ கவலைப்படும்போது அதை தீர்ப்பதும், அதே சமயம் உன் வேதனைகளை நிவர்த்தி செய்ய வேண்டியதும் எனது கடமை. நான் உனக்காக புன்னகைத்தபடி உன் வீட்டு வாசலில் காத்துக்கொண்டு இருக்கிறேன். உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகிறேன். அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன். இனி உனது பாரத்தை நான் சுமப்பேன். அதனால் எப்போதும் எதற்காகவும் கலங்காதே. நான் உன்னை காத்தருள்வேன்.